ஹலோ கைஸ், வெல்கம் டு தி ஸ்மார்ட் ஸ்னைப்பர். ஆக்சுவலா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹிண்டன்பர்க் செபி அடிச்சிருக்காங்க. அதை எப்படி அடிச்சிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த ஃபுல் டீடைல்டு அனலைசிஸ் தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அண்ட் மார்க்கெட்ல என்ன ரியாக்ஷன் இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரி, ஓகே. ஹிண்டன்பர்க் வந்து செபியோட சேர்பர்சன், அதாவது மதாபி பூரிபுச் பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னைக்குன்னா, சாட்டர்டே மார்னிங் கரெக்டா 5:34 ஏஎம்க்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. என்னன்னா, பிக் ஜூம் இந்தியா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ட்வீட் போட்டதுல இருந்தே பயங்கரமான வைரல் ஆயிடுச்சு. ஏன்னா, இல்ல அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி 2023ல அவங்க கரெக்டா அதானி மேல ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அதானி எப்படி கிராஷ் ஆச்சு அப்படின்றதையும். ஸோ அந்த ட்வீட்டுக்கு அப்புறம் பெரிய வைரல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அவங்க அடிச்சது எல்லாமே ஸ்டாக்ஸை மட்டும்தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த தடவை அவங்க வித்தியாசமா செபியவே அடிச்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பாடியை வந்து, இண்டிபெண்டன்ட் பாடியை வந்து அடிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன் நான். ஸோ பார்க்கலாம் என்னென்னலாம் அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹிண்டன்பர்க்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ஷார்ட் செல்லிங் கம்பெனி. அதாவது எப்படின்னா, ஒரு பபுள் இருக்கு, எங்கேயாவது மார்க்கெட்ல ஒரு பபுள் இருக்கு, தேவையில்லாம ஒரு விஷயம் வளர்ந்துருக்குன்னா அந்த பபுளை போய் பர்ஸ்ட் பண்ற ஒரு கம்பெனி. அதுல அவங்க அதை ஷார்ட் பண்ணி செல் பண்ணி அதுல ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் ஹிண்டன்பர்க். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, Jan 24 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதானியை பத்தி. அதாவது அதானி வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்கிறது. அதாவது என்னன்னா, அதானி மொரிஷியஸ் ஒரு ஷெல் கம்பெனி வச்சிருக்காங்கன்னு. மொரிஷியஸ்ல செல் கம்பெனி அப்படின்னா, ஷெல் கம்பெனின்றது ஒண்ணுமே இல்லை. அது ஒன்லி பேப்பர்ஸ்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெருசா அசெட்டோ எதுவோ இருக்காது. வெறும் பேப்பர்ல மட்டும்தான் அந்த கம்பெனி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷெல் கம்பெனியை மொரிஷியஸ்ல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அவங்க அதானியோட ஷேர்ஸ், அதாவது அதானியோட ஷேர்ஸ், பாண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷார்ட் செல் பண்ணிட்டாங்க. அந்த பஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லாவே ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. இப்ப இப்ப என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் டைனமிக் ஃபண்ட், ஓகேங்களா, இது இது வந்து பெர்முடால ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதானி குரூப்ஸ் வந்து பெர்முடால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதோட சப்சிடியரி கம்பெனி ஒன்று மொரிஷியஸ்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி என்னன்னா, ஐபி ஃபண்ட்ஸ்னு அந்த கம்பெனி சொல்லுவாங்க. ஐபி ஃபண்ட்ஸ்னு அந்த ரிஜிஸ்டர் பண்ணி இருக்காங்க. அதோட சேர்பர்சன், அதாவது அதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத் அதானி. அதாவது அதானியோட தம்பி. ஓகேங்களா? அதுதான் அவர் ஒரு டைரக்டராகவும் அதுல இருந்திருக்காரு. ஓகே. இதுக்கும் அவங்க செபியோட சேர்பர்சனுக்கும் என்ன சம்மந்தம் பாத்தீங்கன்னா, 2015ல இந்த கம்பெனில செபியோட சேர்பர்சன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட ஸ்டேக் வச்சிருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட ஒர்க் என்னன்னா, அதாவது நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னா, ஆஹ், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது. அதாவது எஃப்என்ஓ அண்ட் கேஷ் செக்மெண்ட்ல ட்ரேட் பண்றது தான் இந்த கம்பெனியோட ஒரு வேலையேன்னு வச்சுக்கோங்களேன். இத 2017ல மகாபி வந்து செபில ஜாயின் பண்றாங்க. அதாவது நான் சொல்றதுன்னா, 2015ல உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க 2017ல ஜாயின் பண்றாங்க, எங்க நம்ம செபில. ஆனா அதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஃபண்ட்ல இருந்த அவங்களோட ஹோல்டிங், அவங்களோட ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்ட் நேமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கும் அந்த ஃபண்டுக்கும் இருந்த ஒரு விஷயம், தொடர்பு. 2018ல அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அதுல இருக்க எல்லா ஸ்டேக்ஸுமே சேல் ஆஃப் பண்ணிட்டாரு, வித்துட்டு அதுல இருந்து ஒரு 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 அளவு நல்ல ஒரு மணியையும் எடுத்திருக்காங்க. இதை பத்தியுமே கேட்டிருக்காங்க. அதாவது யார் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஹிண்டன்பர்க் கேட்டிருக்காங்க. இந்த இந்த ஃபண்ட், அதாவது இந்த ஃபண்டை வந்து இந்தியாவில் யாரு ரன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐஏஎஃப்எல் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அது எந்த வகையிலன்னா, இஎம் ரிசர்ஜன் ஃபண்ட் அண்ட் எமர்ஜிங் இந்தியா ஃபோக்கஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அதானி ஸ்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணி இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டையும் ஹிண்டன்பர்க் வச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட், இத பத்தி ரிப்போர்ட் கொடுத்தும் செபி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி இன்னும் சில சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் அண்ட் லைவ் ட்ரேடிங் இதை பத்தி தெரிஞ்சுக்கின்றதுன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஓகே. அடுத்தது, செபி நாம்ஸ்க்கு ஆப்போசிட்டாவும் சில விஷயங்களை
செஞ்சிருக்கிறதா சில விஷயங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். மகாபீர் வந்து 99% ஸ்டேக் ஒரு கம்பெனில வச்சிருக்காங்க. அது கம்பெனி என்னன்னா ஆக்ரோ அட்வைசரி பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அது வந்து ஒரு சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா. இந்த கம்பெனியோட டைரக்டர் யாருன்னா அதுவும் அவங்க ஹஸ்பண்ட் தான். இது வந்து எப்படின்னா செபி நாம்ஸ்க்கு ஆப்போசிட். அதாவது செபில இருக்க ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனில இவ்வளவு பர்சன்ட் ஸ்டேக்க வச்சிருக்க கூடாது, அதான் நாம்ஸ். அதுக்கு ஆப்போசிட்டாவும் அவங்க இருந்திருக்காங்க. ஓகே. தவால் பூச் அவங்க ஹஸ்பண்ட் பிளாக் ஸ்டோன் கம்பெனில ஒரு அட்வைசரா இருக்கிறாரு. ஓகேங்களா. இந்த பிளாக் ஸ்டோன்ன்றது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் மேஜரா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. இந்த கம்பெனிக்கு ஃபேவர் பண்ற மாதிரி செபி ரெகுலேஷன் சிலதை மாத்தி இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஹிண்டன்பர்க் வச்சிருக்கு. சரிங்களா. அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில சட்டங்களை திருத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அது எப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே. இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு கௌதம் அதானி செபி சேர்பர்சனை மீட் பண்ணாங்க. அதாவது கரெக்டா அவங்க சேர்பர்சனா உட்கார்றதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எதுக்காக வந்து கௌதம் அதானி செபியோட சேர்பர்சனை மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினையும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப மதாபி என்ன சொல்றாங்கன்னா இந்த அலிகேஷன் எல்லாமே ஃபேக் அலிகேஷன், இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அதாவது மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கு என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லலாம். என்னோட வியூ என்னன்னா கண்டிப்பா அதானி வந்து பயங்கரமான ஒரு செல் ஆஃப் போலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுல ஒரு டைவர்ஜென்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருந்தது. அப்பவும் சரி இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒரு பெரிய ஃபாலோ ஆகலாம். அது அந்த பழைய பிரைஸ்ல தான் வந்து செல் ஆஃப் ஆயிருக்குன்னு பாருங்களேன். அதானி உங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய பிரைஸ்லயே வந்து செல் ஆஃப் ஆயிருக்கு. ஓகே. சரி. இந்த வாட்ச் டாக் செபி இதுல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அதுக்கு அவங்க என்னதான் ப்ரூஃப் எடுத்து போட்டிருந்தாலும் அந்த அலிகேஷனை வந்து இவங்க இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சேட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா. ஸோ தேங்க்யூ. நம்ம மண்டே பார்க்கலாம். மண்டே லைவ் இருக்கு. மண்டேல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். லெட்ஸ் சி கைஸ். பை.